அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சிவராம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வம் தான் இந்த குலதெய்வம். இந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் நம்ம வணங்கணும். அவர்கள் பாரம்பரியமாக எப்படிலாம் பூஜை பண்ணாங்களோ அதே மாதிரி பூஜைகள் தான் நம்மளும் செய்யணும். அப்போ தான் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். சில குடும்பங்களில் சில பேர் முக்தி அடைந்திருப்பார்கள், புண்ணிய ஆத்மாக்களாக முக்தி அடைந்திருப்பார்கள். அப்போது அவர்கள் கூட இந்த குலதெய்வமாகவே வருகிறார்கள். அப்போ அந்த அவர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் சேர்ந்து வருவதனால நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி நிச்சயமாக தான் இருக்கும். நமக்கு அதே மாதிரி சில பேர் பரிகாரங்கள், ஜாதக ரீதியாக பரிகாரங்கள், ஹோமங்கள் செய்வது மாதிரி அதுக்கு முன்னாடி குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டு நம்ம செய்தோமானால் நமக்கு எல்லா விதமான காரியங்களும் பூர்த்தியாகிறது. ஆகையினால இந்த குலதெய்வத்தை பற்றின விஷயங்களை மேலும் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.